வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக செய்ய போகிற பொட்டேட்டோ பொரியலை பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ரொம்ப வதக்க தேவையில்ல, ரொம்ப கலக்கி விடணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்டவ் கிட்டவே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொட்டேட்டோ இதே மாதிரி ஃப்ரைடாக சூப்பராக ஷைனியாக ரெடி ஆகிட போகுது. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை தோலோட அறிய போகிறோம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. தோல் நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா டேப் வாட்டரில் மண் எல்லாம் க்ளீன் ஆகிடும். ஸோ ஸ்கின்னோடவே போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்கின் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஃபிங்கர்ஸ் அறிவோம்ல, அந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க. பொட்டேட்டோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எல்லாரும் பொட்டேட்டோன்னா கார்பு, வெயிட் லாஸ்க்காக அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவில் ஒன்லி 110 கேலரிஸ் தான் இருக்கும். ஃபேட் 0 இதில். அதனால எல்லாரும் நல்லா எடுத்துக்கலாம். மெயினாக குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். அதுவும் நான் இன்னைக்கு செய்ய போகிறதுல சுத்தமாக ஆயிலே இருக்காது. அதனால எல்லாரும் ஹோல் ஃபேமிலி சாப்பிடலாம். இனிமேல் பொட்டேட்டோ யூஸ் பண்ண யாருமே தயங்காதீங்க. ஸோ இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் நான். அதில் கடுகு போட்டு தாளிக்கிறேன். கூட கொஞ்சம் சீரகம் ஃப்ளேவருக்காக அண்ட் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ எல்லா தாளிப்புலையுமே சீரகம் போடுங்க, எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். பூண்டு நம்ம தோலோட நசுக்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான், உரிக்க வேண்டாம். ஸோ பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் அரைஞ்சி வச்ச பொட்டேட்டோவை அது கூட போடுங்க. போட்டு ஒரே ஒரு கலக்கி விடணும், அவ்வளோதான். இந்த பூண்டெல்லாம் அதோட மிக்ஸ் ஆனால் போதும். பூண்டோட ஃப்ளேவர் இதோட கலக்குது, அந்த அளவு கலக்குனீங்கன்னா போதும். அவ்வளோதான். நல்லா அந்த கடுகு பூண்டெல்லாம் கலக்கிற மாதிரி போடுங்க, கலக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டை போட்டு கலக்கி விட்டுறோம். கூட மஞ்சத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல. அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம செய்ய போகிற வேலை இதில். பொட்டேட்டோ இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ரெடி ஆகிடும். பட் நம்ம வேலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிங்களே, இதுதான் வேலை. இது நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது கூட லேடிஸ் அழகாக பண்ணி கொடுத்துடலாம். பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது, மற்ற எல்லா பொரியலை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கலக்கினதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஓவனில் வச்சுட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட்டோ ஆப்ஷன் வைக்க போகிறோம். ஸோ மைக்ரோவேவ், கிரில், கன்வெக்ஷன் 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு 6 மினிட்ஸ் காமிக்கும். ஸோ 6 மினிட்ஸில் உங்கள் பொட்டேட்டோ இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம கடாயில் வதக்கணுன்னா எவ்வளோ ஆயில் ஊற்றணும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் நமக்கு அதுக்கு செலவாகும் பாருங்கள். கடாயிலெல்லாம் ஒட்டிக்கும், அது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவோம். எண்ணெய் நிறைய ஊற்றணும் அதுக்கெல்லாம், அப்போ தான் அந்த மாதிரி வதங்கி வரும். ஆனால் ஓவனில் வச்சிங்கன்னா நான் ஊற்றின அதே 1/2 ஸ்பூனில் அந்த டெக்ஸ்சருக்கு வந்துடும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் போட்டுடுறீங்க. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த டிஷ்ஷுக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம பொட்டேட்டோ எல்லாம் வதங்கினதும் மேலே மிளகாத்தூள் தூவி அந்த மிளகாத்தூள் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் விரித்து சிம்மில் வச்சு அதுக்கு ஒரு எண்ணெயை நிறைய ஊற்றி ஒரு வழி பண்ணிவிடுவோம். அதை நான் அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மாற்றிட்டேன். மிளகா நல்லா எண்ணெயில் பட்டு ஃப்ரை ஆகணும், அதுதானே நம்ம கான்செப்ட். ஸோ எண்ணெயில் மிளகாயை போட்டுட்டா ஃபஸ்ட்டு மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை போட்டு கலக்குனிங்கன்னா அந்த ஏற்கனவே ஃப்ரையான மிளகா அது மேலே நல்லா கோட்டாக போகுது. ஸோ மொத்த பொட்டேட்டோவும் 1/2 hour சிம்மில் வச்சு வதக்குனிங்கன்னா எப்படி வருமோ அதே மாதிரி வந்துடும் வித்தின் நோ டைம். பாருங்கள் எப்படி இருக்குது. இப்பயே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. பியூட்டிஃபுல், டேஸ்டி டூ. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இது மேங்கோ ரைஸ், லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், டாமரின் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கும் செட் ஆகும். சாம்பார், ரசம் ஒன்று விடாமல் செட் ஆகும். அவ்வளோ சூப்பர் டிஷ். நம்ம 2 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வேலைக்கு போகிற லேடிஸ்க்காக ஸ்பெஷல் டிஷ். ட்ரை இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.